சார் வணக்கம். குமார் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். ஃபங்க்ஷன் வந்து இங்க தமிழ்நாட்டில் நடக்குது சார். யார் யார் எந்தெந்த ட்ரெஸ் போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு சார். சரி சரிங்களா? இந்த ட்ரெஸ் எல்லாம் யார் வந்து எடுத்தாரோ, யார் வந்து எடுத்து கொடுக்க போறாரோ, அவர் என்ன பண்றாரு, அந்த ட்ரெஸ்ஸோட போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சார் டெல்லிக்கு போயிட்டு, சார் இங்க பாருங்க இத்தனை ட்ரெஸ் இருக்குது, இந்த ட்ரெஸ்ல யாருக்கு எந்த ட்ரெஸ் கொடுக்கலான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா எப்படி இருக்குமோ சார், அப்படி இருக்குது சார். திரு இபிஎஸ் அவர்கள் டெல்லி சென்று பேசிட்டு, அது கூட நாங்க இன்னும் முடிவு பண்ணல, திரும்ப டெல்லியில இருந்து ஒருத்தர் வந்து இங்க வருவாரு, தமிழ்நாட்டுக்கு வருவாரு, அவர் பேர் வந்து பியூஷ் கோயல், அவர் வந்த பிறகு நாங்க டிசைட் பண்ணிடுவோம்னு சொல்றாரு. இது வந்து ஏடிஎம்கேக்கு என்ன பொறுத்தவரை இது புதுசு சார். நீங்க உங்க பார்வையை நீங்க பதிவு பண்ணலாம் சார். அதாவது சவுண்ட் வைங்கப்பா. அமித்ஷா வந்து இன்னைக்கு இந்தியாவுடைய ஹோம் மினிஸ்டர். சரி. அவரு தான் இந்த தேர்தலை வந்து மானிட்டர் பண்றாரு. அவரு தலைமையில தான் எல்லா பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பித்தது. இப்போ தேர்தல் அறிவிப்பாகிவிட்டது. இப்போ கூட்டணிகள், தொகுதிகள் இதெல்லாம் எல்லா திமுகவில் எல்லா தலைவரே நீங்க சொல்ற மாதிரி ட்ரெஸ் இங்கதான் இருக்கு, துணிக்கடை அங்கே இருக்கு, பார்வையாளரும் அங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்கு போட்டுக்கிறவங்க மட்டும் அங்க போறாங்க சார். இல்ல காஞ்சிபுரம் பட்டு, பனாரஸ் பட்டு, எல்லா பட்டுகளும் அங்கே அறிவாலயத்திலும் இருக்கு. ஆனா முடிவு எடுக்க முடியல. அப்படி இருக்கும் பொழுது டெல்லியில ஒரு ஹோம் மினிஸ்டரா இருந்து 5 மாநிலத்துக்கு தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிறது, எல்லாம் எவ்வளவு வேலைகள் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால ஒவ்வொரு நினைக்கும் போதெல்லாம் அங்கிருந்து வர முடியாது. அதனால புரிந்து கொண்டு அதிமுக இப்ப ஆட்சியில இல்ல, தேர்தல் அறிவித்தாகிவிட்டது. நேரம் போய் பேசுறதுல என்ன சார் இருக்கு, இது எல்லா காலத்திலும் நடந்திருக்கிறது சார். எங்களுக்கு என்னன்னா சார் இங்க பாருங்க, கடை வந்து தேனாம்பேட்டையில் இருக்குது சார். இந்த கடையில இருக்கக்கூடிய பொருளை வாங்குறதுக்கு கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க வராங்க, வடபள்ளியில இல்ல சார், வடபள்ளியில இருக்கக்கூடிய ஒருத்தங்க வராங்க. ஆனா இப்ப இல்ல சார், இப்ப காஞ்சிபுரம் கம்பெனியே இங்க இருக்கும்போது இவங்க சூரத்துக்கு போறாங்க சார் துணி எடுக்கிறதுக்கு. துணி எடுக்கிறதுக்கு இங்கதான் இந்த துணியை தான் கட்ட போறாங்க. இந்த துணி அவங்களுக்கு அவங்க துணி கொடுத்துறவங்க அங்கேயே இருக்காங்கல்ல, டெல்லியிலயும் அந்த துணியை போடுறவங்க அங்கேயே இருக்காங்க. அவங்களும் முடிவெடுக்கணும், எங்களுக்கு எந்தெந்த ட்ரெஸ் மேட்ச் ஆகும்னு அவங்களும் சொல்லணும். ஏசி ஆன் பண்ணுங்க. அதுக்காக தான் போறாங்க. அதனால பரஸ்பரம் அவங்களுக்குள்ள உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போறாங்க. காரணம் வந்து சூழ்நிலை வந்து அவரு ஹோம் மினிஸ்டரா இருக்கிறாரு, 5 மாநிலத்துக்கு தேர்தல் நடக்கிறது, எவ்வளவு வேலைகள் இருக்கும், இங்க வந்து பேசுறதுக்காக ஒரு நாளை பூரா ஒதுக்க முடியாது. அதனால இவங்க இப்போ எதிர்கட்சி தேர்தல் அறிவிப்பு வந்தாகிவிட்டு தேர்தல் பணியை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அரசாங்க பணியும் பார்க்கணும். ஆகையினால போறாங்க. அப்படிதான் நீங்க பார்க்கணும். கோட் ஆஃப் கண்டக்ட் நடைமுறைக்கு வந்த பிறகு இவர் எதிர்கட்சி தலைவரும் கிடையாது, அவரு ஹோம் மினிஸ்டர் தான். ஆனா ரொம்ப ஹோம் மினிஸ்டர் அப்படிங்கிற முறையில போய் சந்தித்து இங்க பேசுவதற்கு ஒன்னும் இல்லை. எதிர்கட்சி தலைவருக்கோ முதலமைச்சருக்கோ அதிகாரம் தான் கோட் ஆஃப் கான்டக்ட்ல தேர்தல் ஆணையம் நிர்வாக ரீதியா தலையிடுவாங்களே தவிர, இவங்களுக்கு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் எ சீஃப் மினிஸ்டருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் இருக்கிறது. ஒரு சம்பவம் நடந்தா அவங்க கண்டிக்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்கிறது. சார் அதெல்லாம் இருக்கு சார். ஆனா அவர் ஹோம் மினிஸ்டர்ங்கிற முறையில சந்திச்சாருன்னு சொல்லாதீங்க, அது தப்பாயிடும். இல்ல ஹோம் மினிஸ்டரா இருக்காருன்னு சொல்றேன். அவர் வேலையை சொல்றேன், அவர் வேலைக்காக அவருக்கு எவ்வளவு வேலை இருக்குங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஹோம் மினிஸ்டரா இதுல சந்திக்கிறது இல்ல, அவர் கட்சியினுடைய பொறுப்பாளையாகவும் இருக்கிறார். ஓகே சார், அவருக்கு வேலை. கொஞ்சம் நான் சொல்ல வேண்டிய துரைபாண்டியன் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் உங்ககிட்ட வரேன் ப்ளீஸ். துரைபாண்டியன் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் வரேன். நீங்க பேசும்போது ட்விட்டர்ல முதலமைச்சர் சொன்னீங்க, நான் அவரு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போனதையோ அல்லது அங்க அவர் என்ன செஞ்சாருங்கிறத பத்தி அவர் சொல்றாரு. நான் முதலமைச்சர் என்ன எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னால், நானோ என் அரசாங்கமோ ஊழல் செய்யவில்லை, ஊழல் செய்யவில்லை, யாரும் கையை காட்ட முடியாது என்று அவர் சொல்வார் என்று எதிர்பார்த்தேன். ஏன்னா தேர்தல் வருகிறது. எங்கள் அமைச்சரவையில் ஒரு அமைச்சரையோ யாரையோ ஊழல் குற்றம் சாட்ட முடியாது என்று அவரால் சொல்ல முடியவில்லை. நாங்கள் கடந்த தேர்தலில் 514 வாக்குறுதிகள் அளித்தோம்.
அந்த வாக்குறுதிகளில் பலவற்றை நிறைவேற்ற முடியவில்லை. அதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்வார் என்று நான் எதிர்பார்த்தேன். அதை அவர் செய்யவில்லை. மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொன்னார். மதுவிலக்கை கொண்டு வருவோம் சொல்லிட்டு மதுவிலக்கை அதிகப்படுத்தி விற்பனை அதிகப்படுத்தி இருக்கிறார்களே தவிர அதை எங்களால் தடுக்க முடியவில்லை. அதற்காக எங்களை மன்னியுங்கள் என்று சொல்வார் என்று நான் எதிர்பார்த்தேன். அதை செய்யவில்லை. போதைப் பொருள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தரிகட்டு இருக்கிறது, அதை சரிப்படுத்த முடியாமல் போனதற்கு நான் வருந்துகிறேன் என்று சொல்வார் என்று நான் அதை எதிர்பார்த்தேன். அவர் சொல்லவில்லை. இப்படி அடுக்கடுக்காக அதே போல கடன் 5 லட்சம் கோடி கடன் வாங்கினேன், அந்த கடனை என்னென்ன வழிக்கு செலவு பண்ணினேன் என்று வெள்ளை அறிக்கை கொடுப்பார். அது கொடுக்க தவறியதற்கு என்ன காரணம் என்று சொல்வார் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அது நடைபெறவில்லை. இதையெல்லாம் தான் தேர்தல் காலத்துல மக்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணுமே தவிர நான் செய்யல, நான் ஊழல் செய்யல, என்னைய வந்து அபாண்டமா குற்றம் சாட்டுறாங்க. அதுக்கு என்னென்ன காரணம் என்று சொல்ல தேர்தல் நேரத்தில் இது மட்டும் தான் இருக்கணும். இவர் எங்க போனாரு, அவர் எங்க போனாரு, இது இப்ப பேச வேண்டிய அவசியமே இல்ல. அதனால அவர் கவனத்தை திசை திருப்புவதற்காக அவர் தேவையில்லாம இன்னொரு கட்சி அவங்க காலத்துல கூட்டணி பாஜக கூட கூட்டணி வைக்கலையா, காங்கிரஸோட கூட்டணி வைக்கலையா, டெல்லிக்கு போகலையா, அவங்க இங்க வரலையா, அப்ப அதெல்லாம் சொன்னா மக்கள் தப்பா நினைப்பாங்களேன்னு கூட முதலமைச்சருக்கு புரியவில்லை என்று நான் வருந்துகிறேன். மாநிலத்துடைய முதலமைச்சர் இப்படி இருக்காரு எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஓகே சார், ஓகே குமார் சார் வணக்கம் சார். இந்த தொகுதிகளை பங்கீடு செய்வது சம்பந்தமாக இறுதி முடிவெடுக்க போவது அதிமுகவா பாஜகவா சார்? இறுதி முடிவெடுக்க போறது திரு எடப்பாடி பழனிசாமி. பாஜக தரப்புல இருந்து இங்க இருக்கிற தொகுதிகள் ஒரு கட்சிக்கு ஒரு தொகுதி வேணும்பாங்க, இன்னொரு கட்சிக்கு அதே தொகுதி இன்னொருத்தர் கேட்டாங்கன்னா அதுக்கு அந்த முரண்பாடுகள் எல்லாம் களைவதற்காகத்தான் இன்னைக்கு டிடிவி அவர்களும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் டெல்லி சென்றிருக்கிறார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ தமிழ்நாட்டுல இப்ப இவ்வளவு பேசுறமே 2 வருஷமா 1.5 வருஷமா திரு திருமாவளவனும் சரி கம்யூனிஸ்டுகளும் பேசிக்கிட்டே வந்தாங்க. எங்களுக்கு டபுள் டிஜிட்டல்ல தான் எங்களுக்கு வேணும், நாங்க அதுல கம்மியா கொடுத்தா வாங்க மாட்டோம், எடுக்க மாட்டோம், அதிகாரத்துல பங்கு வேணும். இது முடிச்சுட்டாங்க. இன்னும் அவங்க பிரச்சனை முடியலையே. திமுகவில் இன்னும் மெயினான பிரச்சனை இன்னும் முடிவுக்கே வரலையே. எல்லாமே இங்க அறிவாலயத்திலே தானே இருக்காங்க. அறிவாலயத்தை சுத்தி 2 கிலோமீட்டர்ல தான் எல்லாரும் இருக்காங்க. ஏன் பேச முடியும்? தமிழ்நாட்டுல தான் எலெக்ஷன் நடக்கிறது. திமுக தலைமையகம் இங்கதான் இருக்கு, எல்லா கட்சியோட தலைமையகம் இங்கதான் இருக்கு. ஏன் முடிக்க முடியல? அப்போ அதை உணர்ந்துட்டு பேசணும். பேசும்போது இதெல்லாம் உணர்ந்துட்டு பேசணும். இவங்களுக்கு ஒரு சைடை மட்டும் மறைச்சிட்டு இன்னொரு சைடை பேசுறதுங்கிறது, சகோதரி பேசுனாங்க என்ன செஞ்சது பாஜக தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி, அவங்க மெட்ரோ ட்ரெயின்ல போறாங்களா போலையாங்கிறது தெரியல. இல்ல சார், எங்க ஊருக்கு கோயம்புத்தூர் மெட்ரோ ட்ரெயின் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால என்னால போக முடியல சார். எங்க ஊருக்கு வரதா இருந்துச்சு, தர மாட்டேன்ட்டாங்க. அதனாலதான் தெரியல. ஆமா, அதனாலதான் தெரியல. சொல்லுங்க. அதனால தெரியல. அதே போல வந்தே பாரத் இந்த ட்ரெயின்கள் எல்லாம் நீங்க பயன்படுத்தலையோ? எத்தனை ட்ரெயினுங்க வந்திருக்கு, எத்தனை வசதி வந்திருக்கு. விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய். என்ன முத்ரா திட்டத்துல கரெக்ட் சார், நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன். அதே முத்ரா திட்டத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார். இல்ல நீங்க குமார் சார் அரசியல் விமர்சகர், நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எங்க ஊருக்கு கோயம்புத்தூருக்கு வரும்போது தான் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருங்க சார், இது மட்டும் நான் சொல்லிடுறேன். இருங்க அவர் பேச விட மாட்டாங்க, உங்களை பேச விட மாட்டாங்க. யார் பேசப்போ கூட ஊட பேசக்கூடாது. சரி சார், நீங்க பேசுங்க, அவங்க பேச மாட்டாங்க. நீங்க அதை ஒழுங்கா பயன்படுத்துங்க. அதாவது நீங்க வந்து விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் உங்களுக்கு தெரியாதா? அதே போல இன்சூரன்ஸ் விவசாயிகளுக்கு பாம்பு கடிச்சாலும் சரி, பள்ளி கடிச்சாலும் சரி, நம்ம பெரிய ஹை கிளாஸ்ல இருக்கிறவங்க என்ன மருத்துவ சிகிச்சை பெற முடியுமோ 5 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாதா? என்ன எத்தனை வீடுக்கு மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு எல்லாம் கொடுத்துட்டு வராங்களா? அதெல்லாம் தெரியாதா? நாடு உலகத்துல எது நடந்தாலும் இன்னைக்கு நம்ம பிரதமரை கேட்டு ஆலோசித்து முடிவெடுக்கிற நிலையில இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியலையா? இப்போ சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது. அங்க எல்லாரும் சிலிண்டர் இல்லாம எல்லா இடத்துக்கும் எண்ணெய் போகாம கப்பல் போகாம நிறுத்தி வச்சிருக்காங்க. நமக்கு எத்தனை கப்பல் வந்து கொண்டு இருக்கிறது? ரஷ்யா சீனாவுக்கு போற கப்பல் நமக்கு வந்திருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? இருதயத்தை சுத்தியோட நீங்க பேசணும். யார் பேசினாலும் உண்மைக்கு பாதகம் இல்லாம பேசுங்க. நீங்க உங்க திறமையை பயன்படுத்த தப்பு இல்ல. உண்மைக்கு பாதகம் இல்லாம பொய்ய உண்மைப்படுத்தாம பேசுனீங்கன்னா நாட்டுக்கு நல்லது என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சார், ஏதாவது வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க சார். சார், நீங்க சொன்ன எல்லாத்துக்கும் நானே உங்களுக்கு பதில் சொல்ல விரும்புறேன் சார். நீங்க 6000 ரூபாய் கொடுக்கலையான்னு கேட்டீங்க. மொத்தம் 16 கோடி விவசாயிகளுக்கு இந்திய அரசாங்கம் கொடுக்குது. பார்லிமெண்ட்ல ஒரு 3 மாசத்துக்கு முன்னால பதில் கொடுத்தாங்க. இந்த 16 கோடி விவசாயிகள்ல வெறும் பிஜேபி ஆளக்கூடிய ஒரு 7 ஸ்டேட்ல மட்டும் 10 கோடி விவசாயிகள் வராங்க. சரியா?
ஒரு ஒரு முக்கியமான ஸ்டேட்டு, மொத்தம் ஒரு 12 ஸ்டேட் பிஜேபி ரூல் பண்ற ஸ்டேட்டுக்குள்ள மட்டுமே 16 கோடி விவசாயிகள்ல 10 கோடி விவசாயிகள் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் மட்டும்தான் பயன்பெறாங்க. சரியா? பெரிய பயன் வந்து நாடு முழுவதும் எல்லாம் கிடையாது. ரெண்டாவது விஷயம், நீங்க சொன்ன ஜல்ஜீவன் திட்டம், ஜல்ஜீவன் திட்டத்துக்கு இன்னைக்கு வந்து அது ஒன்றும் ஃப்ரீயா கொடுக்க கிடையாது. அது 50% 50% பே பண்றாங்க ஜனங்க. அப்படி பண்ணனாதான் கனெக்ஷன் கிடைக்கும். ஆமா, அது பப்ளிக் கான்ட்ரிபியூஷனோட கொடுக்கக்கூடிய திட்டம். அது ஆமா, அது ஒண்ணு சார். இந்த திட்டம் ஏற்கனவே நமக்கு நாமே திட்டம்னு சொல்லிட்டு இது பல காலமாக இது இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுதான். அதனால நீங்க சொல்லக்கூடிய இந்த முத்ரா லோன் ஒண்ணு சொல்றீங்க, இந்த முத்ரா லோன்ல கடன் வாங்கின ஒருத்தங்க கூட திருப்பி கொடுக்கலங்கிறது தான் ரிப்போர்ட். யாரு பலன் அடைஞ்சாங்க என்னங்கிற தகவல் ஒண்ணுமே தெரியல இதுல. அதனால நீங்க வந்து வெளிய அதிக வட்டிக்கு இல்ல அது கொடுத்துட்டா இருக்காங்க. உங்கள்ட்ட புள்ளி விவரத்தை வேணா நான் எடுத்து அனுப்புறேன் சார். என்கிட்டயே இருக்கு சார், நான் அதை தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். பார்லிமெண்ட்ல ஒவ்வொரு நாள் எப்படி மாறி மாறி பதில் சொல்லியிருக்காங்கன்ட்டு. இல்ல 50,000 வாங்குறவங்க 10 லட்சம் வாங்கியிருக்காங்க, 7 லட்சம் வாங்கியிருக்காங்க, 8 லட்சம் வாங்கி திருப்பி அடைச்சாதான் அவங்க கொடுப்பாங்க. சரி சரி சார், சரிங்க சார். நம்ம ஓகே 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 நான் பேசலாம். ஆமா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும். சொல்லுங்க சார் ப்ளீஸ். டாக்ஸ் பத்தி சொன்னாங்க, அது மட்டும் முடிச்சிரேன். 10 செகண்ட்ல முடிச்சிரேன். ஒரு பாட்டில் பிராண்டி தயார் பண்றதுக்கு 45 சார், அது தங்கமணி அவர்களோட காலத்துல இருந்தே இருக்கு சார். நீங்க இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துட்டு வராதீங்க சார். இருங்கம்மா, சொல்ல விடுங்கம்மா. இத கத்துக்க. ஏன்னா எனக்கும் டைம் இல்ல சார். நீங்க முடிச்சோட முடிச்சிடுவாங்க. 45ல இருந்து 50 ரூபாய்க்கு மேல கிடையாது. ஆனா விக்கிறது அரசாங்கம் 75 ரூபாய்க்கு 750 ரூபாய்க்கு விக்கிறது, 800 ரூபாய்க்கு விக்கிறது, 1000 ரூபாய்க்கு விக்கிறது. அதை கேட்கல. முதல்ல நாளைக்கு கேளுங்க. நாளைக்கு அறிக்கை விட்டு ஒரு பிரஸ் மீட் வச்சு கேளுங்க. ஒரு குடிமகனா கேளுங்க. கஷ்டப்பட்டு 200 ரூபாய் 300 ரூபாய் 500 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்து குடிக்கிறாங்களே, ஏன் இத்தனை மடங்கு வாதத்துல சார் எடுத்துட்டு போக முடியும்? இத ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க சார். இது எதுக்கு வந்து எங்க போய் நிக்குது சார்? சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், மக்களுக்கான பிரச்சனையை பேசுறீங்க. இருங்கம்மா. அதே போலதான் எல்லாத்துக்கும் டாக்ஸ், அது ஸ்டேட் டாக்ஸ், சென்ட்ரல் டாக்ஸ் ஒண்ணு போட்டு ஆட் பண்றாங்க. அது எல்லாத்துக்கும் புரியும். நீங்க கேட்டதுனால நான் இதுக்கு பதில் நான் கேட்டிருக்கேன். நல்லது சார், நல்லது நல்லது.